உங்க அம்மா அப்பா வெயில், காத்து, மழை இதெல்லாம் பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்பீங்க. நம்ம அம்மா அப்பாக்கு மட்டும் ஏன் வந்து மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது வயசு அதிகமான மாதிரி தெரியுது அப்படின்னு. இதுக்கு பேர் வந்து ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கான கல்பிரிட் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, சன்லைட்ல இருக்கிற யூவி ரேஸ். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் புரோட்டீன்ஸ் சொல்லக்கூடிய கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமா பிரேக் டவுன் பண்ணி அவங்கள காலி பண்ணி விட்டுருவான். ஸோ இதனால ஸ்கின் பிரிங்கிள்ஸ் ஆகுது. நமக்கு வந்து அவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஏஜடா தெரியுறாங்க. ஓகே, இந்த வயசானா வரக்கூடிய தோல் சுருக்கத்துல என்ன காரணத்தினால தோல் சுருக்கம் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொலாஜன். வயசாயிட்டாலே அதோட ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியாயிடும். ஸோ அதனால இந்த கொலாஜன் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நல்ல டைட்டா ஃபர்மா, அதாவது நல்ல டெக்ஸ்சரோட வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அடுத்து எலாஸ்டின். எலாஸ்டின்னா நம்ம ரப்பர் பேண்டை நம்ம வச்சுக்கலாம். ரப்பர் பேண்ட் இழுக்கும் போது என்ன ஆகும்? ஸ்ட்ரெச் ஆகும். திரும்ப விட்டோடனே பழைய நிலைமைக்கு வரும். அதே ஓவர் த பீரியட் யூஸ் பண்ண என்ன ஆகும்? அது ஸ்ட்ரெச்சபிலிட்டியே குறைஞ்சு திரும்ப லூஸாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் வயசாயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டி போயிடும், லூஸாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம ஸ்கின்க்கு அடியில் இருக்கிற கொழுப்பு ஃபேட். இந்த ஃபேட்டு எங்க ஏஜ்ல நிறைய இருக்கும். ஸோ அதனால ஸ்கின் டைட்டா நல்ல டெக்ஸ்டரா நல்ல லுக்கை பார்க்க நல்லா இருக்கும். அதே வயசாக அந்த ஃபேட் அமௌண்ட் கம்மியாயிட்டு என்ன ஆகும்? நமக்கு லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த தோல் சுருக்கத்துல லைன் மடிப்பா தெரியல, அதுக்கு காரணம் இந்த ஃபேட் தான் காரணம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின் வந்து நம்ம யங் ஏஜ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் லெவல் அதிகமா இருக்கும் பாடியில. அதனால நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரா இருக்கும். ஸோ நல்ல லுக் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். வயசாகும் போது நம்ம பாடி வாட்டர் லெவல் கம்மியாயிடும். ஸோ அதனால அது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் இல்லாம ட்ரை ஸ்கின்னா இருக்கும். ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் பிரிங்கிள்ஸ் சீக்கிரம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த தோல் சுருக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா வந்து இது சீக்கிரமா வர்றதை தள்ளி போட முடியும். எப்படி அப்படின்னா சன்ஸ்கிரீன். மெயினா சன்ல எக்ஸ்போஸ் ஆகிறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போஸ் ஆகும்போது சன்ஸ்கிரீன் வந்து டெய்லி போட்டுட்டு போகணும். அப்புறம் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற சாப்பாடை எடுத்துக்கணும். நல்ல தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கணும். நல்ல தூக்கம் இருக்கணும். ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மூலியமா நம்ம வந்து நம்ம ஸ்கின் பிரிங்கிள்ஸை தள்ளி போடலாமே தவிர ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை வந்து உங்க விவசாய குடும்பத்துக்கு, அப்படி இல்லைன்னா வந்து அதிகமா வேலை செய்யறவங்க, வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு இதை வந்து சொல்லுங்க. இதுதான் வந்து ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸ் காரணம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.